இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக மீறல்களை செய்து வருகிறது. கிராமப்புறங்களில் அவர்களுடைய அங்கத்தவர்களை கொண்டு கிராமந்தோறும் ஒரு அபிவிருத்தி குழுவை செய்வதற்கான, அது அபிவிருத்தி குழு தலைவர்களுடைய மேற்பார்வையிலே இருப்பதற்கான ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. இங்கே பிரதேச சபைகள், இனி வருகின்ற மாகாண சபை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் உள்ளடக்கப்படவில்லை. அடுத்தபடியாக நாங்கள் வளமையாக எதிர்க்கிற ஒரு விடயம், இந்த இராணுவத்திற்கு முப்படைகளுக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் போன வருடம் நிதியை வடக்கிலே கூடுதலாக செலவழிப்பதாக சொல்லி ஒரு வேலையும் நடைபெறவில்லை. அதே போல இப்பொழுது கிழக்குக்கு தங்களுடைய அபிவிருத்தி பணியை மேற்கொள்வதாக அறிவித்திருக்கிறது இந்த அரசாங்கம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே இந்த அரசாங்கம் மக்கள் அக்கறை கொள்ளவில்லை. ஐநா தீர்மானத்தின்படி உள்ளக விசாரணையை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் எங்களுடைய பிரச்சனை சார்பாக தீர்வை எட்டப்போவதாக சொன்னாலும் கூட இந்த அரசாங்கம் அதை கால நீடிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை தான் கொண்டிருக்கிறது. ஆகவே மொத்தத்திலே இந்த அரசு மக்களுக்கு சேவையாற்றுகின்ற, மக்களுக்கு தங்களுடைய அபிவிருத்தியை செய்வதாக வெறும் வாய்ப்பேச்சோடு சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலைமையை நான் இங்கு எடுத்து கூற முடியும். இனப்பிரச்சனை சார்பாக தமிழர்களுடைய அந்த போராட்டத்திலே தங்களை தியாகம் செய்த அந்த உயிர்களை இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு மதிக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சில விடயங்களை நாங்கள் வரவேற்க வேண்டும். போதை வசத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் எடுக்கிற முயற்சியை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வதற்கான எந்த அறிவித்தலும் இந்த ஜனாதிபதியின் உரையிலே இல்லை. இராணுவம் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மக்களுடைய காணியை விடுவிப்பதாக சொல்லியிருந்தார்கள். அது நடைபெறவில்லை. ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் போன்ற திணைக்களங்கள் மக்களுடைய நிலங்களை இப்பொழுதும் தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கான எந்த வல்லமையும் இந்த அரசாங்கத்திடம் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு தனி அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபிவிருத்தி என்ற போர்வையிலே மக்கள் இப்பொழுது ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன்.